இந்த சர்வதேச படைப்பிரிவை பொறுத்தவரை 2027ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் காசாவில் இவர்கள் செயல்படுவார்கள் என்று குறித்த ஆவணம் சொல்லுகிறது. இஸ்ரேல் ஈஜிப்ட் எல்லை ரஃபா பார்டர்களை இவர்கள் பாதுகாக்கிற பணியில் ஈடுபடுவாங்க. காசாவுக்குள்ள இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட்டை உள்ள விடுங்க, பத்திரிகையாளர்கள் சர்வதேச பத்திரிகையாளர்கள் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி ட்ரம்பினுடைய அமெரிக்க நிர்வாகம் இஸ்ரேலிடத்தில் கோரிக்கை வைத்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலி டைம்ஸ் இன்றைக்கு இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய குறித்த இந்த இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க என்று இஸ்ரேல் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கான்கிரீட் போட்டு அந்த இடங்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய செய்தித்தாள் மாரிஃப் வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். வெறுமனே 13 மருத்துவமனைகள் மாத்திரம்தான் பகுதி அளவுக்கு செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைகளிலும் தேவையான மருத்துவ உபகரணங்களோ மருந்துகளோ கிடையாது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல பாதுகாப்பையும் மக்கள் தொகையையும் அடிப்படையாக கொண்டு இஸ்ரேல் காசாவினுடைய பகுதிகளை மறு வடிவமைப்பே செய்து வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த பகுதிகளில் தான் பங்கருக்கு கீழே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பங்கருடைய நுழைவாயில்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் போட்டு மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலை எதிர்பார்க்காத விதமாக ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள். குறிப்பாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற யுத்தம் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. மத்தியஸ்த நாடுகளாக இருந்த கத்தர், ஈஜிப்ட், அமெரிக்கா, துருக்கி ஆகிய நாடுகளுடைய தலையீடு காரணமாக இந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு 25வது நாளாகவும் சமாதான நிலை தொடரக்கூடிய இந்த நிலையிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வரம்பு மீறிய யுத்த நிறுத்தத்தை கெடுக்கும் விதமான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, காசாவிலும் காசாவை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான், காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்படுகிற போது சில எல்லை கோடுகள் வரைவுக்குட்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முதல் கட்டமாக எல்லோ பார்டர் என்று சொல்லப்படக்கூடிய மஞ்சள் கோடு என்கிற இடத்திற்கு நகர்வார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அந்த இடத்துக்கு பின்வாங்கி இருந்தாங்க. அதனை கருத்தில் கொண்டுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பணைய கைதிகளை விடுதலை செய்தார்கள். அவர்களுடைய உடல்களையும் தோண்டி தேடி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பாலஸ்தீன அப்பாவிகளும் 2000க்கும் உட்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த ஒப்பந்தத்தினுடைய பல பகுதிகள் நடைமுறைக்கு வராமல் இருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கான உணவு, மருந்து, தண்ணீர் உள்ளே வருவது, கனரக இயந்திரங்கள் உள்ளே வருவது என்று பல தேவைகள் இன்னும் நிவர்த்திக்கப்படாத சூழலும் இருக்கிறது. இதற்கிடையில் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளுக்கு கீழே நிறைய பங்கர்கள் இருக்கிறது. அதற்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த பங்கர்களில் ஒரு சில இடங்கள், ரஃபாவினுடைய ஒரு சில பகுதிகளில் பங்கர்கள் யுத்தம் காரணமாக அவர்கள் வெளிவரக்கூடிய பகுதிகள் மூடப்பட்டிருக்கிறது. அவங்களால வெளியே வர முடியாமல் இருக்கிறது. எனவே 200க்குட்பட்ட பாலஸ்தீன விடுதலை போராளிகள் ஒரு பங்கருக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்க. அவர்களை வெளியே எடுக்க வேண்டும், அவர்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்கணும் என்பது இந்த சமாதான உடன்படிக்கை ஒரு பகுதியாக கருதப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த 200க்குட்பட்ட பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்களை மூடப்பட்டிருக்கக்கூடிய, வழி இல்லாமல் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து வெளியே வருவதற்கான ஏற்பாடுகளுக்கு அனுமதியை இஸ்ரேல் கொடுக்காமல் மறுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய தொடர்புள்ள பங்கர்களை பொறுத்தவரையில் அந்த வழியால் அவங்க காசாவினுடைய எல்லா பகுதிகளுக்கும் போய் வர்ற மாதிரியான செட்டப் இருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் இந்த குறித்த பங்கர் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லா பகுதிகளும் தற்போது மூடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க அந்த பங்கரை தொலைச்சிக்கிட்டு வெளியே வர்றதா இருந்தால் எங்க வெளியே வருவாங்கன்னா, இஸ்ரேலிய படைகள் எந்த பக்கம் இருக்கிறாங்களோ அந்த பக்கம் தான் வருவாங்க. அப்படி வரும்போது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தினால் அது இன்னும் ஒரு யுத்தமாக மாறிவிடும். அதை தாண்டி அவங்க இருக்கிற எல்லைக்குள்ள இருந்து மீண்டும் பங்கர் வழியாக காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய எல்லை பகுதிக்குள்ள வரணுமாக இருந்தால் அதற்கு பல காலங்கள் எடுக்கலாம். அதுவரைக்கும் அவர்களால் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு உணவுகளோ தண்ணீரோ கிடையாது என்கிற செய்திகள் இருக்கிற காரணத்தினால தான் அவங்களை
வெளியே எடுக்கிறதுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளணும் என்று சொல்லப்பட்டது. அவர்களும் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில தற்போது வரைக்கும் அதற்குரிய அனுமதியை இஸ்ரேல் கொடுக்காமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 200 பேர் அதற்குள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தரவுகள் அதைத்தான் சொல்லக்கூடிய நிலையில இந்த ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய குறித்த இந்த இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க என்று இஸ்ரேல் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கான்கிரீட் போட்டு அந்த இடங்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய செய்தித்தாள் மாரிஃப் வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த இடத்தால தான் அவங்க வெளியே வருவாங்க என்கிற ஒரு நிலை இருக்குதுல. வெளியே வந்தாங்கன்னா அங்க இஸ்ரேலி போர்சஸும் இருப்பாங்க. சர்வதேச அனுமதியோடு அவர்களுக்கு மத்தியிலேயே அவர்கள் மீண்டும் எல்லோ பார்டர் தாண்டி காசாவினுடைய எல்லைக்குள்ள வரணும். இப்படியான சூழல்ல எந்த இடத்தால அவங்க வெளியே வருவாங்களோ அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா கான்கிரீட் பம்புகளை போட்டு முழுவதுமாக அந்த பங்கரினுடைய வெளியே வரக்கூடிய பகுதிகளை இஸ்ரேல் மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் வெடிகுண்டுகளையும் அவர்கள் வைக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய பத்திரிகையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய யுத்த நிறுத்த மீறலாக இருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய 200க்குட்பட்ட சகோதரர்கள் உள்ளே சிக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹு தாலா தான் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், அவர்கள் வெளியே வர வேண்டும், அவர்களுக்குரிய உதவிகள் கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் நம்ம செய்து கொள்கிறோம். அதே நேரத்தில் காசாவுக்குள்ள இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட்டை உள்ள விடுங்க, பத்திரிகையாளர்கள் சர்வதேச பத்திரிகையாளர்கள் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி ட்ரம்பினுடைய அமெரிக்க நிர்வாகம் இஸ்ரேலிடத்தில் கோரிக்கை வைத்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலி டைம்ஸ் இன்றைக்கு இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் இதுவரைக்கும் அதற்குரிய எந்த அனுமதிகளையும் கொடுப்பதற்கு தயாராக இல்லைன்னா இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட் உள்ள பத்திரிகையாளர்கள் வந்தாங்கன்னா காசாவினுடைய உண்மை நிலை யதார்த்தமாக இன்னும் அதிகமாக தெரிய வந்துவிடும் என்பதனாலும் இஸ்ரேல் அதற்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழல்ல காசாவுக்குள்ள ஒரு இன்டர்நேஷனல் படைப்பிரிவை கொண்டு செல்வது தொடர்பாக தொடர்ந்து அமெரிக்கா பேசி வருகிறது. இன்டர்நேஷனல் படைப்பிரிவில் யார் யார் இருப்பாங்க என்கிற செய்திகள் கூட அண்மை நாட்களாக தொடர்ந்து வெளிவரக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய அதிகாரப்பூர்வ ஆவணத்தை மேற்கோள் காட்டி ஆக்சியோஸ் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காசாவில் ஒரு சர்வதேச படையை உண்டாக்குவதற்கான முன்மொழிவுகளை தயாரித்து வாஷிங்டன் அமெரிக்காவினுடைய அரசு ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அதனுடைய ஆவணத்தை ஒப்படைத்திருக்கிறது. அதே போன்று அந்த படையில எந்தெந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கெடுக்க இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அதனுடைய ஆவணங்களை ஒப்படைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. முதல்ல இந்த படையில பங்கெடுக்கக்கூடிய நாடுகள் அவங்க யாருக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்கன்னு அந்த நாடுகள் எந்த தகவல்களையும் இதுவரைக்கும் சொல்லல. குறிப்பாக கத்தரை இணைக்க கூடாதுன்னு இஸ்ரேல் சொல்றாங்க. அதே போன்று டர்க்கியை இணைக்க கூடாது என்று சொல்றாங்க. ஜோர்டான் நாங்க இணைய மாட்டோம் என்று சொல்லிட்டாங்க. ஆனா இந்தோனேஷியா, ஈஜிப்ட், யுஏஇ இந்த படைப்பிரிவில் வரலாம் என்று நம்பப்படுகிறது. இவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. ஆனால் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொடுத்துட்டோம், அதே மாதிரி இதில் பங்கெடுக்க இருக்கிற நாடுகளுக்கும் கொடுத்துட்டோம் என்று சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. பங்கெடுக்க இருக்கிற நாடுகள் எதுவென்று வெளிப்படையாக தெரியவில்லை. இந்த நாடுகள் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகாத சூழல்ல தான் இந்த சர்வதேச படைப்பிரிவை பொறுத்தவரை 2027ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும் காசாவில் இவர்கள் செயல்படுவார்கள் என்று குறித்த ஆவணம் சொல்லுகிறது. இஸ்ரேல் ஈஜிப்ட் எல்லை ரஃபா பார்டர்களை இவர்கள் பாதுகாக்கிற பணியில் ஈடுபடுவாங்க. பொதுமக்களை பாதுகாக்கிற பணியில் இவங்க ஈடுபடுவாங்க. மனிதாபிமான உதவிக்கான ஒத்துழைப்பை இந்த படைகள் வழங்கும் என்கிற பொறுப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீன காவல் படைக்கு இவர்கள் பயிற்சி அளிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாலஸ்தீன காவல் படை என்பது யார் என்பது தெளிவாக சொல்லப்படவில்லை. அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட இருந்து ஆயுதங்களை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகளை இவர்கள் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி செய்ய போறாங்க? சண்டை போட்டு ஆயுதத்தை பறிக்க போறாங்களா அல்லது வேறு என்ன மாதிரி செய்ய போறாங்கங்கிற தகவல்களும் தெளிவாக இல்லை. அதே போன்று காசாவில் இருக்கக்கூடிய இராணுவ உட்கட்டமைப்பை அழிப்பது, மறுகட்டமைப்பு செய்யாமல் இருக்கிற வகையில் காசாவை செயல்படுத்துவது என்கிற திட்டங்களையும் இவங்க செய்வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக என்னன்னா காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பங்கர்களை இவங்க அழிப்பாங்களாம். அதே மாதிரி புதிய பங்கர்கள் தோண்டாம உருவாக்காம இருக்கிறதுக்குரிய வேலையும் பார்ப்பாங்க என்று சொல்லப்படுகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இது அத்தனையும் புறக்கணித்திருக்கிறார்கள். நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நிலையில தான் அமெரிக்காவினுடைய ஒரு அதிகாரி, வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரியை மேற்கோள் காட்டி ஆக்சியோஸ் மேலதிகமாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை எதிர்வருகிற வாரங்களில் இந்த படையை அமைப்பது தொடர்பாக வாக்களிப்பு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஜனவரி மாதத்துக்குள்ளாக காசாவுக்குள்ள முதல் படைகளை அனுப்புவதற்கு இலக்கு வைத்திருக்கிறது அமெரிக்கா என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் சர்வதேச படையை பொறுத்தவரையில் இவங்க அமைதி காக்கும் படையாக செயல்பட மாட்டார்கள், ஒரு சட்டத்தை அமுல்படுத்துகிற படையாக செயல்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அமைதி காக்கும் படையினா யூஎன் போர்சஸ் மாதிரி அவங்க உள்ள போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அமைதியை கவர் பண்றது மட்டும் தான் அவங்களோட வேலையா இருக்கும். ஆனா இந்த படைக்கு அமைதி காக்கும் படையாக இருக்க மாட்டாங்கிறாங்க. சட்டத்தை அமுல்படுத்துகிற படை என்று சொன்னா தேவைப்பட்டா உள்ள சண்டை பிடிப்பாங்க என்று அர்த்தம்.
இது என்னன்னா அரபு நாடுகளிலிருந்தே படையெடுத்து இஸ்ரேலோட பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சண்டை பிடிச்சது போக உள்ளுக்குள்ள அரபு நாடுகளுடைய முட்டி மோத வைக்கிற ஒரு வேலையை தான் இவங்க பண்ண போறாங்க என்கிறது திட்ட தெளிவாக தெரியக்கூடிய வகையில் செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்னா காசாவினுடைய இந்த யுத்த நிறுத்தம் நீடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேவையாக இருக்கிறது. காசாவுக்கும் மேற்கு கரைக்கும் இடையிலான தொடர்பை வலுப்படுத்த நம்ம வெஸ்ட் பேங்க் தனியாக காசா தனியாக இருக்கக்கூடாது, ரெண்டுடைய தொடர்பை நம்ம வலுப்படுத்த வேண்டியிருக்கிறது. கத்தாருடைய அரசு மத்திய கிழக்கு அதே போன்று உலக அமைதிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. கத்தாரில் வச்சு தான் இவர் பேசுறாரு. அதனால சேர்த்து கத்தாருக்கும் சேர்த்து கொஞ்சம் ஒரு புகழ் மாலையை சூடி விடுறாரு. கத்தர் வந்து மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுவதற்கும் உலகத்தில் அமைதி ஏற்படுவதற்கும் பெரும் பங்களிப்பை செய்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது உண்மையும் கூட ஒரு விதத்தில், ஏன்னா அந்த அதற்குரிய முயற்சிகளை அவங்க செய்கிறாங்க தான். அதே மாதிரி காசாவில் நிறுத்தப்பட வேண்டிய படை தொடர்பாக அமெரிக்கா சமர்ப்பித்திருக்கக்கூடிய வரைவு தீர்மானம் குறித்து பாதுகாப்பு கவுன்சிலில் விவாதம் நடைபெற்று வருகிறது. காசாவில் நிறுத்தப்படுகிற எந்த படையாக இருந்தாலும் ஐநாவினுடைய அனுமதியையும் ஆணையையும் அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் குட்டரஸ் சொல்லுகிறார். ஆனால் அமெரிக்கா சொல்வதை கேட்கிறதா ஐநா சொல்வதை கேட்கிறதா என்ற ஒரு நிலை வந்தா அமெரிக்கா சொல்வதை தான் கேட்க வேண்டிய நிலைக்கு மற்ற நாடுகள் தள்ளப்படுவார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சர்வதேச படை விவகாரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை. இதை தாண்டி இன்றைக்கும் வளமை போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய போர் விமானங்கள் கான் யூனிஸ் மேலே குண்டுகளை வீசி இருக்கிறது, டேங்குகள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அல் அக்ஸா தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய பிரத்யேக செய்திகளும் புகைப்படங்களும் வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. பொதுமக்களுடைய வீடுகள் மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய விமானங்கள் குண்டு தாக்குதல்கள் நடத்தக்கூடிய வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது. பல குடியிருப்பு கட்டிடங்களை இஸ்ரேலிய படைகள் வெடித்து சிதற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கான் யூனிஸ்ல கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் போர் விமானங்கள் வான்வழி தாக்குதல்களை நடத்துறது மட்டுமல்லாமல் அல் புருஜ் அகதிகள் முகாம் பகுதிகளில் இன்றைக்கு பீரங்கி குண்டு தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி யுத்த நிறுத்தத்தை மீறி தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய சூழல்ல கிரேக்கத்தை நோக்கி கிரீஸை நோக்கி பயணித்த இஸ்ரேலுடைய ஒரு சுற்றுலா பயண கப்பல் கிரேக்கத்தினுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய ஹார்பரில் அவர்கள் கரை சேர்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே சுற்றுலா சென்றவர்கள் கிரேக்கத்தினுடைய கடற்கரைக்கு செல்ல முடியாமல் கடலிலேயே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கப்பலிலேயே அவங்க இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிரான மனோநிலை, இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிரான மனோநிலை என்பது உச்சம் தொட்டு வரக்கூடிய சூழலில் தான் இந்த மாதிரியான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிரான பிரச்சாரங்களும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ந்து கொண்டே வருகிறது. எலோ பார்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அமையப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளுடைய இடிக்கப்படாத வீடுகள், கட்டிடங்கள், அலுவலகங்கள் என்று அத்தனை இடங்களையும் வெடிகுண்டுகளை வைத்து அழிக்கக்கூடிய அநியாயகரமான காரியத்திலும் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்து வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கும் பதிவாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாளில் யூடியூபுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. யூடியூபும் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் அளித்திருக்கிறது. என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்த மனித உரிமை மீறல், அப்பாவி மனிதர்களுக்கு எதிரான இன அழிப்பு ஜினோசைட் தொடர்பான ஆதாரபூர்வமான வீடியோக்களை வெளியிட்டு வந்த மனித உரிமைகள் அமைப்புகளுடைய யூடியூப் தளங்களை தன்னிச்சையாகவே யூடியூப் நீக்கி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு தான் அது. இந்த நீக்குதலுக்கு எதிராக யூடியூப் விடுத்திருக்கக்கூடிய பதில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வளமையான ப்ராசஸ் அடிப்படையில் தான் அதை பண்ணியிருக்கிறோம்ங்கிறாங்க. ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் யூடியூபினுடைய தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய கூகுளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் காரணமாக $40 மில்லியன் இஸ்ரேல் யூடியூபுக்கு, குறிப்பாக கூகுள் கம்பெனிக்கு வழங்கி இருக்கிறாங்க. இஸ்ரேல் தொடர்பான நல்ல செய்திகளை மாத்திரம் காட்சிப்படுத்த வேண்டும், அவர்கள் தொடர்பாக அவர்கள் செய்த அநியாயங்களை காட்சிப்படுத்த கூடாது என்று சொல்லி இந்த அடிப்படையில் தற்போது நீக்கப்பட்டிருக்கக்கூடிய யூடியூப்ல இருந்த மனித உரிமை அமைப்புகளுடைய பாலஸ்தீனத்தில் நடைபெற்ற அநியாயங்கள் தொடர்பான வீடியோ சேனல்களில் 700க்கும் மேற்பட்ட ஆதாரபூர்வமான ஆவணப்படுத்தப்பட்ட வீடியோக்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிற அதே நேரத்தில் குறித்த அமைப்புகள் இந்த வீடியோக்களுடைய மேலதிக காப்பி பிரிண்ட் எங்களிடத்தில் இருக்கிறது என்கிற தகவல்களையும் சொல்லி இருக்கிறார்கள். யூடியூப் அதை அளித்தாலும் எங்ககிட்ட அதனுடைய ஒரிஜினல் இருக்கிறது, எனவே அதை கொண்டு நாங்கள் மேலதிகமான சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்வோம் என்கிற தகவல்களையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழலில் தான் காசாவினுடைய அப்பாவிகளுக்கு தேவையான எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிற. இஸ்ரேல் நடத்திய 2 ஆண்டுகால இன அழிப்பு போர் காரணமாக 103 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தாய்மாருக்கு தேவையான, குழந்தைகளுக்கு தேவையான ஆலோசனைகள், மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கான எந்த வழிமுறைகளும் காசாவினுடைய பகுதிகளில் இல்லாத நிலையில் 25 மருத்துவமனைகள் முற்றுமுழுதாகவே அளிக்கப்பட்டிருக்கிறது. வெறுமனே 13 மருத்துவமனைகள் மாத்திரம்தான் பகுதி அளவுக்கு செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைகளிலும் தேவையான மருத்துவ உபகரணங்களோ மருந்துகளோ கிடையாது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல பாதுகாப்பையும் மக்கள் தொகையையும் அடிப்படையாக கொண்டு இஸ்ரேல் காசாவினுடைய பகுதிகளை மறு
வடிவமைப்பே செய்து வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், தற்போது இடம்பெற்றிருக்கக்கூடிய யுத்த நிறுத்த அடிப்படையில் இதுதான் எல்லோ பார்டர். இதற்கு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியது அத்தனையுமே இஸ்ரேலுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த ஒயிட் கலர்ல தெரியக்கூடியவைகள் தான் தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது. இந்த நிலையில இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள், மதத்தலங்கள், பாடசாலைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அத்தனையுமே இஸ்ரேல் அழித்து வருகிறது. மஞ்சள் கோட்டுக்கு இந்த பக்கம் யார் வந்தாலும் அவங்க சுட்டு தள்ளுகிறார்கள், கொள்ளுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் அவர்கள் அழித்து தரைமட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதிகளை இஸ்ரேலுக்கு நெருக்கமான பகுதிகளாக மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை இஸ்ரேல் செய்து வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் காசாவுக்குள்ள மீதியாக இருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய வீடுகளை கூட அழித்து நொறுக்குகிற வேலையில் இஸ்ரேல் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல இஸ்ரேலுடைய சேனல் 12 இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் காசாவில் இருந்த அமெரிக்க கடைசி கைதியினுடைய உடலை இஸ்ரேல் இன்றைக்கு பெற்றுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறார்கள். காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் பணைய கைதிகளாக இருந்தவர்கள் மேலே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய உடல்களை தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தேடி எடுத்து ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல காசா பகுதிகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கடைசி அமெரிக்க கைதியாக இருந்த இதாய் சின்னு என்கிறவனுடைய உடலை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செஞ்சிலுவை சங்கத்தினூடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். எனவே அமெரிக்க குடியுரிமை பெற்ற யாருடைய உடல்களும் இனிமேல் காசாவுக்குள் இல்லை. அத்தனை உடல்களும் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இஸ்ரேலை சேர்ந்தவர்களுடைய உடல்கள் தான் இன்னும் 7 அல்லது 8 உடல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒப்படைக்க வேண்டிய தேவை இருக்கக்கூடிய நிலையில சர்வதேச படை காசாவுக்குள் வருவது தொடர்பான தொடர் செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். நேற்றைய தினம் ஐநாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி விடுத்திருந்த அறிவிப்புல கூட எந்த படை காசாவுக்குள்ள போறதாக இருந்தாலும் அது ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும், கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கு இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா, ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதி பெற்றுக்கொண்டு உள்ளே படைகள் வருவதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் ஒப்புதல் பெற்று ஐநாவினுடைய கண்காணிப்புக்கு கீழே படை இருக்குமாக இருந்தால் இஸ்ரேலால் ஒண்ணுமே பண்ண முடியாது, சுயாதீனமாக செயல்பட முடியாது என்றே அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பங்கு கூட வெறுமனே ஒரு குறியீட்டு பங்காகத்தான் இருக்க வேண்டும். சும்மா ஜஸ்ட் ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு கெஸ்ட் ரோலாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் உறுதியான நிலைப்பாடு எடுத்து அங்க கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்றுதான் நாங்கள் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் என்று சொல்லியும், எனவே எங்களுக்கு தேவையான விதத்தில் காசாவை நாங்கள் கட்டுப்படுத்துகிற விதத்தில் தான் சர்வதேச படைகள் இருக்கணுமே தவிர ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அங்கீகாரத்தோடு வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சுருக்கமாக என்னன்னா, நாங்க பண்ணுகிற அநியாயத்தை நீங்க எவனுமே கண்டுக்கிற கூடாது, அப்படியான நிலை இருந்தா உள்ள வாங்க, இல்லனா வராதியே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடைய சேனல் 14 இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புல நமக்கெல்லாம் தெரியும், காசாவினுடைய ஒரு 200 போராளிகள் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ரஃபாவினுடைய இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பங்கருக்கு கீழே சிக்கி இருக்கிறாங்க. இந்த பங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய சகோதரர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒப்பந்தமும் இந்த சமாதான நடவடிக்கைகளில் கையெழுத்திடப்பட்டிருந்த நிலையில் இதுவரைக்கும் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான எந்த விதமான ஏற்பாடுகளையும் இஸ்ரேல் செய்யாமல் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது தொடர்பான மாறுபட்ட விளக்கங்களை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பொழுது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த சகோதரர்கள் இந்த பகுதிகளில் தான் பங்கருக்கு கீழே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பங்கருடைய நுழைவாயில்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தால் கான்கிரீட் போட்டு மூடப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு உள்ள சுவாசிப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அவங்க இங்க எந்த பகுதிகளில் வெளியே வந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் அவர்களுக்கும் இடையில உச்சமான ஒரு சண்டையாக அது மாறிவிடும் என்பதால் இவங்க இதுல இருந்து வெளியே இந்த பகுதிகளில் வெளியே வராம எப்படியோ நேரடியாக வெளியே வர முடியுமான இந்த வாயிலாலேயே வெளியே வந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் அவர்கள் இங்க இருந்து இந்த பகுதிக்குள்ள நுழையணும்ங்கிறது தான் ஒப்பந்தத்தினுடைய தீர்மானம். இதுவல்லாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சகோதரர்கள் பங்கர் இந்த பகுதியில் மூடப்பட்டிருக்கிற காரணத்தினால இங்க இருந்து பங்கர் வழியாகவே வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீண்ட நெடிய காலம் எடுக்கும். அதுவரைக்கும் அவர்கள் உயிர் பிழைப்பார்களா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகிற நேரத்தில் தான் ஒப்பந்த பிரகாரம் அவர்களை நீங்கள் வெளியே விட வேண்டும் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கேட்கிறது. அமெரிக்காவும் அதற்கான அனுமதிகளை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் அதற்கு அனுமதி மறுத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களில் சுரங்கப்பாதைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் வெளியே வருகிற போது இஸ்ரேலிடத்தில் சரணடைய வேண்டும், இல்லை என்றால் உள்ளே இருந்தே நீங்க மரணிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். சில பொழுதுகள் அவங்க வெளியிடக்கூடிய செய்திகளில் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வெளியே வர்றவங்க ஆயுதங்களை இஸ்ரேல் இடத்துல ஒப்படைச்சிட்டு போக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 பேர் தான். அவங்க ஆயுதத்தை கொடுத்துட்டு போறதுனால ஒன்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு குறைய போறதில்லை. ஆனாலும் ஆயுதத்தை கொடுத்துட்டு போறதை பற்றிய எந்த விளக்கத்தையுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொல்லல. ஆனால் இஸ்ரேல் ஆயுதத்தை கொடுத்துட்டு போங்க என்கிறதையும் உறுதியாக சொல்லல. நீங்க வெளியே வந்தால் எங்களிடத்தில்
சரணடைய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது ஒப்பந்தத்தில் கிடையாது. எனவே அவர்கள் சரணடைவதற்கு தயாராக இல்லை. ஆனால் இன்றைக்கு இஸ்ரேலை எதிர்பார்க்காத விதமாக ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள். குறிப்பாக இந்த ஒப்பந்தம் இருக்குதா இல்லையா, தற்போது கையெழுத்தாக இருக்கக்கூடிய ஒப்பந்தம், இந்த ஒப்பந்த பிரகாரம் அக்டோபர் 7, 2023 அன்றுக்கும் அதற்கு பிறகும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பால் கைது செய்யப்பட்ட இஸ்ரேலியர்கள், பணைய கைதிகள், அவர்கள் உயிரோடு இருந்தால் விடுதலை செய்யப்படுகிறார்கள், மரணித்தவர்களுடைய உடல்கள் ஒப்படைக்கப்படுகிறது. இதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சமாக இருந்த நிலையில் இந்த 200 பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் நீங்கள் வெளியே விடுவதாக இருந்தால் உங்களுடைய மேலதிகமாக 2014 நாங்கள் கைது செய்த ஒருவனையும் இந்த யுத்தத்திலே நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள், அவனுடைய உடல் வேண்டுமாக இருந்தால் இந்த 200 பேரையும் நீங்க வெளியில விடணும், இல்லாத பட்சத்தில் இவனுடைய உடலை நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 2014 பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவால் கைது செய்யப்பட்டவன் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துடைய சோல்ஜராக செயல்பட்ட ஹெதர் கோல்ட் என்கிற ஒருவன். இந்த ஹெதர் கோல்டினுடைய உடலை நாங்கள் தருணமாக இருந்தால் இதற்குள்ள இருக்கக்கூடிய 200 பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்களும் உயிரோடு வெளியே வருவதற்கான அனுமதிக்க வேண்டும், இல்லை என்றால் இவனுடைய உடலை நாங்கள் தரமாட்டோம், ஒப்பந்த பிரகாரம் நாங்கள் தர வேண்டிய உடலை நாங்கள் தருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் இவனுடைய உடல் இருக்கிற விவகாரத்தையே மறந்துட்டாங்க. எந்த விதமான கோரிக்கைகளையும் எங்கேயுமே அவங்க வைக்கல. நேற்று முதல் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதனை நினைவூட்டி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய 200 சகோதரர்கள் வெளியே விடப்பட்டால் இவனுடைய உடலை அவர்கள் கொடுப்பார்கள், இல்லாத பட்சத்தில் கொடுக்க மாட்டார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் மார்க்க ரீதியாக உள்ளே இருந்து மரணித்து விட்டார்கள் என்றால் கூட அவர்களுக்கு நாளை மறுமையிலே அதற்குரிய ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க போகிறது என்கிற நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே தான் இந்த ஒப்பந்தத்தோடு பிடியாக இருக்கிறார்கள். உயிர் பிழைக்கணுங்கிற இடத்துல அவங்க நிக்கல. எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், பாலஸ்தீனம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய உயரிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய நிலையில தான் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவிகள் கடுமையாக இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகளில் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நேரத்தில் இஸ்ரேலுடைய ராணுவத்தின் அதி உச்ச பதவியில் இருந்த ராணுவத்தினுடைய வழக்கறிஞரை என்ன பண்ணினாங்கன்னு கேட்டா அந்த காட்சிகளை வீடியோவாக எடுத்து வீடியோவை கசிய விட்டுட்டாங்க. அது பெரிய சர்ச்சையை உண்டாக்கி வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே குறித்த சட்டத்தரணி கைது செய்யப்பட்டு 3 நாள் தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டிருக்கிறார். தைமூன் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகள் மீதுதான் இவ்வளவு கொடூரங்களையும் இஸ்ரேல் செய்திருக்கிறது. இது தொடர்பான முற்றுமுழுதான ஆதாரங்கள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு பல ஊடகங்களும் தைமூன் சிறைச்சாலையில் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுடைய புகைப்படங்களை, காட்சிகளை, காயங்களை எல்லாம் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கொஞ்சம் மனிதநேயத்தோடு இருந்த அந்த சட்டத்தரணி, பெண் சட்டத்தரணி இந்த செய்திகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஆவணமாக அது பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. பாலஸ்தீன சகோதரர்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாலஸ்தீன மீட்சிக்கான அவர்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய நாள் அமெரிக்காவினுடைய மேயர் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. நியூயார்க்கினுடைய மேயராக ஜஹ்ரான் மம்தானி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாலஸ்தீனத்திற்காக தொடர்ந்து உரத்து குரல் எழுப்பி வந்த ஒரு சகோதரராக ஜஹ்ரான் மம்தானி அறியப்படுகிற நிலையில் இன்றைக்கு அவருடைய தேர்தல் வெற்றி மிகப்பெரிய ஒரு பார்வையை சர்வதேச அளவில் உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து வெறும் 10 மாதங்களுக்குள்ளாக தலைநகரத்தினுடைய ஆட்சியை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கு. தனியான ஒரு வீடியோ அதை போட்டுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த தேர்தலில் எத்தனை இடங்களை இன்றைக்கு அமெரிக்க அதிபருடைய கட்சி இழந்திருக்கிறது, எப்படியான மாற்றங்கள் வந்திருக்கிறது என்கிற தனியான ஒரு வீடியோவை நம்ம வெளியிட இருக்கிறோம். அதனையும் பார்ப்பதற்கு தொடர்ந்து நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ், அதே போன்று ரஸ்மின் மயசி நியூஸ் ஆகிய சேனல்களோடு இணைந்திருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் ரஸ்மின்ஸ் தாவா என்கிற பெயரில் ஒரு புதிய சேனல் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த சேனலில் முழுவதுமாக குரான் கூறக்கூடிய நவீன விஞ்ஞானங்களும் குரான் அறிவியலுக்கு விடக்கூடிய சவால் போன்றவற்றையெல்லாம் ஆதாரபூர்வமாக சுருக்கமாக ஒப்புவிப்பதற்கான ஒரு தளமாக அதனை உருவாக்கி இருக்கிறோம். எனவே அந்த தளத்திலும் இணையாத சகோதரர்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். தொடர்ந்தும் இந்த செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்து குனூத்து நாசிலாவை ஓதி வருகிற அதே போன்று பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.